எப்படி நாம பேசணும் அப்படின்னு சொல்லி தரப்போறேன். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பேச சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே அப்படின்னு நம்ம பாடணும். ஏன்னா நமக்கு பேச தெரியும்னு நினைக்கிறோம், அல்லது சத்தமா பேசிட்டா அதான் அதிகாரம்னு நினைக்கிறோம், அல்லது மடக்கி பேசிட்டா, அடுத்தவங்களை பேச விடாம பேசிட்டா, அடுத்தவர்களை தோல்வியை உணர வைத்து விட்டா, நம்ம பேசும்போது அடுத்தவங்க அமைதியா போகிற அளவுக்கு எதையாவது செஞ்சுட்டா நம்ம ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறோம். உண்மையிலே அது ஜெயம் கிடையாது. ஏன்னா அது வந்து வயலண்ட் கம்யூனிகேஷன். இப்போ வயலண்ட் கம்யூனிகேஷனுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னா நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் கிடையாது, கம்பேஷனேட் கம்யூனிகேஷன். இந்த கம்பேஷனேட் கம்யூனிகேஷன்ல இரக்கத்தோடு பேசுகிறது என்பதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுறதுன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிறது. ஹியரிங் எம்பத்தட்டிக்கலி, அவங்க பேசும்போது நான் பேசுவதாக உணர்ந்து கவனிப்பது. அதை விட முக்கியமானது என்னன்னா ஹானஸ்ட் எக்ஸ்பிரஷன். நான் என்னுடைய உள்ளத்துக்குள்ள போகிற உணர்வுகளை, என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஏற்படுகிற விஷயங்களை எப்படி மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுதான் இங்க நமக்கு ஏற்பட்டிருக்கிற சவால்கள்.